விநாயகர் நம் அனைவருக்கும் முழுமுதற் கடவுளாக திகழ்பவர். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்றும், நாயகர் என்றால் தலைவர் என்றும் பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்பதால் விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. யானை தலையும் பெருவயிரும் மனித உடலும் 5 கைகளும் கூடிய வடிவமே பிள்ளையார். அவருக்கு இடையின் கீழ் மனித உடம்பு, இடைக்கு மேலே கழுத்து வரை தேவ உடம்பு, அதற்கு மேல் விலங்கின் தலை. அவரது ஒரு கொம்பு ஆண் தன்மையையும் மற்றொரு கொம்பு பெண் தன்மையையும் குறிக்கும். யானை தலை அக்ரிணை, தெய்வ உடம்பு உயர்திணை. இவற்றை கூர்ந்து கவனித்தால் விநாயகர் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அக்ரிணையாய் விளங்குகிறார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். விநாயகர் உருவத்தில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்கின்றனர். நாபியில் பிரம்மதேவர், முகத்தில் விஷ்ணு, கண்களில் சிவன், இடபாகம் சக்தி, வலபாகம் சூரியன் உள்ளனர். பிள்ளையார் வழிபாடு மிகவும் எளிமையானது. வீட்டில் உள்ள விநாயகர் படத்திற்கு மஞ்சள், குங்குமம், பூ மற்றும் அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி விநாயகர் மூலமந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபட வேண்டும். இதை சரியாக 7 நாட்கள் தொடர்ந்து தடையில்லாமல் செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.